அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்னதாக ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்துட்டு நல்லா கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். நம்ம கொரகொரப்பாக அரைச்ச வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது. இந்த சிக்கனை வந்துட்டு நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப வந்து குக்காக முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு இது எல்லாமே நல்லா ஜெல்லாகி கலர் மாறட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம வந்து ஒரு 2 பழுத்த தக்காளி நல்லா பெருசாக உள்ளது. ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஃபைனாக வந்து நீங்களும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிகினராக இருக்கவங்க கூட இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம குயிக்காக வந்து முடிச்சிடலாம். ஈவன் நீங்கள் குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஸ்பீடாகவே நீங்கள் வந்து முடிச்சிடுவீங்க. இப்போது நம்ம இதில் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கனால நான் அகைன் வந்து 1 டீஸ்பூன் தான் நான் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன், இப்போ 1 டீஸ்பூன். ஸோ கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவே அதே மாதிரி நீங்களும் போடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு கிடைக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ லைட்டாக வந்து மேலே வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 மசாலா மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து இதில் கிடையாது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா வந்து நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அகைன் வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. ஏன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்திங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தகன்னு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கறி வந்துட்டு ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் ஒர்க்குக்கு போகிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. பார்க்கவே நல்லா செம்மையாக இருக்குல்ல. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான், சப்பாத்தி, பரோட்டா இது கூட எது கூட வேணாலுமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நல்லா வந்துட்டு சுட சுட கோழி கிரேவி வச்சு இந்த மாதிரி பரோட்டா சப்பாத்திலாம் சாப்பிடுங்க. எப்போயுமே சாப்பிட்ற அளவை விட அதிகமாகவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.